அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1:24 மணிக்கு மிருகசீரிடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி இருக்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப தன் பார்வை பலத்தால் மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குவார். குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷ நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த அடிப்படையில் குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளில் பதிகின்றது. பொதுவாக குரு பார்வை பதியும் இடங்களில் எல்லாம் வளம் கொளிக்கும், நலம் கிடைக்கும், பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும், நிலையான வருமானமும் நீடித்த புகழும் கிடைக்கும், செல்வாக்கு மிக்கவர்களாக பவனி வரும் வாய்ப்பு உண்டு. ஜென்ம குருவாக மிதுனத்திற்கும், அர்த்தாஷ்டம குருவாக மீனத்திற்கும், அஷ்டமத்து குருவாக விருச்சிகத்திற்கும், விரய குருவாக கடகத்திற்கும், ரோகஸ்தான குருவாக மகரத்திற்கும் வருவதால் மேற்கண்ட ராசியில் பிறந்தவர்களும் வளமான வாழ்வை அமைத்துக் கொள்ள நினைப்பவர்களும் சுயஜாதக அடிப்படையில் நடைபெறும் தசா புக்தி பலமறிந்து அதற்குரிய அனுகூலம் தரும் ஆலயங்களை தேர்ந்தெடுத்து யோக பலமேற்ற நாளில் வழிபட்டு வருவது அவசியம். அவ்வாறு வழிபட்டு வந்தால் திருமணம், புத்திரபேறு, தொழில் முன்னேற்றம், வருமான உயர்வு, அரசியல் செல்வாக்கு, வீடு வாங்கும் யோகம், வழக்குகளில் வெற்றி, உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்றவை தக்க விதத்தில் நடைபெறும். இந்த குரு பகவானின் பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை நினைத்து பெரிய அளவில் உங்கள் மனதில் கவலை இருக்கலாம். ஆனால் நீங்கள் பயந்து கொண்டிருப்பது போன்று எதுவும் நடந்துவிடாது. அதே நேரம் கடந்த ஆண்டு முழுவதும் தனஸ்தானத்தில் நின்றிருந்த உங்கள் ராசிக்கு முழு முதற் யோகாதிபதியான குரு பகவான் மறக்க முடியாத இனிமைகள், கொண்டாட்டங்கள் என்றபடி உண்டாக்கி இருப்பார். இதுவரை சந்திக்காத திடீர் அதிர்ஷ்டங்கள் வழங்கி இருப்பார். இந்த காலம் உங்கள் ராசிக்கு வெற்றி ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்துள்ளார். 3ஆம் இடத்தில் அமரப்போகின்ற குரு பகவான் மூலம் சில நேரம் தேவையற்ற செலவுகளையும், உடல் அளவில் தேவையற்ற கவலைகளையும், மருத்துவ விரயங்களையும் சந்திக்க வாய்ப்பிருக்கின்றது. இதுவல்லாமல் நீங்கள் வாங்கி போட்டிருக்கின்ற ஒரு சொத்தை விலையாக்கிவிட்டு வேறு எங்கேனும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகத்தையும் உண்டாக்குவார். இதுவரை 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருந்தாலும் பிறருக்காகவே உங்களது உழைப்பு, நேரம், பணம் அனைத்தும் வீணானது. நம்பி இறங்கிய விஷயங்களில் சம்பந்தமில்லாத பின்னடைவை சந்தித்திருப்பீர்கள். இந்த குரு பெயர்ச்சியால் ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களது வாழ்வில் எந்த தருணத்தில் வேண்டுமானாலும் நடக்கலாம். இனிமேலாவது நமக்கான காரியங்களை ஒழுங்காக நிறைவேற்றிக் கொள்ள முடியுமா? அதற்கான சாத்தியம் இருக்கின்றதா? பொருளாதார வகையில் உயர்வான மாற்றங்களை சந்தித்துவிட முடியுமா என்றபடியெல்லாம் குழப்பம் மனதிற்குள் உருவாகி இருக்கலாம். நீங்கள் நினைப்பது போல எந்த பெரிய பாதகமும் ஏற்பட்டு விடாது. அதோடு உங்கள் ராசிக்கு ஜீவன லாபாதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். குரு பகவான் தற்போது வரப்போகின்ற இடத்தை வைத்து துரியோதனன் படை மாண்டது 3இல் குரு இருந்த பொழுது என ஜோதிட பாடலாக சொல்லப்பட்டாலும் ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு அமர்வதால் எந்த ரூபத்திலும் பெரிய பாதகம், வம்பு வழக்கு, பொருளாதார குறைபாடு, மற்ற பிற தொல்லை தொந்தரவுகள் என ஏற்பட்டு விடாது. பல வகையிலும் உங்கள் மனதில் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். திட்டமிடாத காரியங்களில் பெரிய வெற்றி, லாபம் ஏற்படும். குரு பகவான் எப்பொழுதுமே உங்கள் ராசிக்கு மிக வேண்டப்பட்ட, மிக முக்கியமான கிரகம். பாக்கியஸ்தான யோகாதிபதியும் கூட, அதே நேரம் விரயஸ்தானத்திற்கு அதிபதியும் கூட. ஆக உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானவர் குரு பகவான். எனவே 2ஆம் இடத்திற்கு 2ஆம் வீட்டில் அமரப்போவதால் அவர் பார்வையால் பல வகையிலும் புதிய மகிழ்ச்சி, இனிமையான தொடக்கங்கள், ஈடுபடுகின்ற விஷயங்களில் லாபம் ஏற்படும். மேலும் உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகோதர சகாயஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இதுவரை அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பி உறவு இப்பொழுது நல்லபடியாக மாறும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவுகளால் மனக்கலக்கம் ஏற்படலாம். எனவே
ஆரோக்கியத்தை பேணி பாதுகாத்துக் கொள்வது அவசியம். யோக பலம் பெற்ற நாளில் உங்களுக்கு அனுகூலம் தரும் தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வருவது நல்லது. இந்த குரு பயிற்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் சப்தமஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே இதுவரை திருமணம் கைகூடவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது கைகூடும். இல்லறம் நல்லறமாக அமைய குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது நல்லது. குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். அவர்களின் ஆதரவோடு தொழிலை பலப்படுத்திக் கொள்வீர்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன்வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். உடலும் மனமும் உற்சாகத்துடன் செயல்படும். செய்யும் தொழிலை மேம்படுத்த நீங்கள் எடுத்த முயற்சி இப்பொழுது பலன் தரும். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த ஏற்ற இறக்கமான நிலை மாறும். இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். மேலும் 11/5/2025 முதல் 9/6/2025 வரை மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் காலில் செவ்வாய் சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தளர்ச்சி நீங்கி வளர்ச்சி காண்பீர்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிய இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று பல மடங்கு லாபத்தை கொடுக்க போகின்றது. கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் வேலைபளு அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற சம்பளமும் உயரும். மேலும் திருவாதிரை நட்சத்திர காலில் ராகு சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது 10/6/2025 முதல் 7/8/2025 வரை எண்ணற்ற நல்ல பலன்கள் உங்கள் வீடு தேடி வரும். எதிரிகளின் தொல்லை குறையும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். வருவதெல்லாம் நன்மைக்கே என்று நினைக்க வேண்டிய நேரம் இது. வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தலைமை பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். மேலும் 8/8/2025 முதல் 25/5/2026 ஆண்டு வரை உங்கள் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் நாளும் இல்லம் தேடி வரும். இந்த காலத்தில் மிதுனத்தில் மட்டுமல்லாமல் கடகத்திலும் குரு பகவான் சஞ்சரிப்பார். கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பயணங்களால் பலன் கிடைக்கும். அயல்நாடு செல்ல நினைத்தவர்களுக்கு அது கைகூடும். மேலும் 8/10/2025 அன்று குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு உச்சம் பெற்று பார்ப்பதால் மிகுந்த நல்ல பலன்கள் வந்து சேரும். அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவது நன்மை தரும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். குருவை பொறுத்தவரை இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே பலன் அதிகம். இந்த அடிப்படையில் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். விரயஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வரவுக்கு மீறிய செலவுகளை ஏற்படலாம். எனவே எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி எந்த பின்னடைவையும் பயத்தையும் உண்டாக்காமல் உங்களது வாழ்வில் தொடர் வெளிச்சத்தை உண்டாக்கி இதுவரை சந்திக்காத மேன்மைகளை வழங்கப் போகின்றது. இந்த மேஷராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியின் விளைவாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். உறவினர்கள் மூலம் புதிய திருப்பங்கள் வந்து சேரலாம். வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் உண்டு. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கடக குருவின் சஞ்சார காலத்தில் தாய்வழி ஆதரவு உண்டு. உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவார்கள். பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் நடைபெறும். பணிபுரியும் பெண்களுக்கு உயர்ந்த பொறுப்புகள் கிடைக்கும். இந்த மேஷராசி அன்பர்கள் உங்கள் வீட்டின் பூஜை அறையில் கற்பக விநாயகர் படம் வைத்து கற்பக கவசம் பாடி வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும். வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபட்டு வாருங்கள். வளர்ச்சி கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.